நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே உள்ள கொண்டோட்டி பகுதியை சேர்ந்த முனீர் பஷினா தம்பதியரின் 3 வயது மகன் முகமது ரிசான் கடந்த திங்கட்கிழமை என்று காலை உணவருந்திய பிறகு ரிசானுக்கு பெற்றோர் நொறுக்கு தீனியாக சாப்பிட மிக்ஸ்சர் கொடுத்திருக்கிறார்கள். குழந்தை மிக்ஸ்சரை சாப்பிட்ட போது அதில் இருந்த பெரிய அளவிலான வேர்க்கடலை தொண்டைக்குள் சிக்கியுள்ளது. இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை மயங்கி சரிந்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் ரிஷானை தூக்கிக் கொண்டு குன்னம்புரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் இன்றி பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த தகவல் அறிந்த குழந்தையின் பெற்றோர் கதறி துடித்தனர். உடலை கைப்பற்றிய மலப்புரம் போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்து பேசிய குழந்தைகள் நல மருத்துவர் வித்யா, குழந்தைகளுக்கு வேர்க்கடலை, பாதாம், முந்திரி போன்றவற்றை 6 மாதங்களை கடந்த பிறகு கொடுக்கலாம். ஆனால் அதை உடைத்துத்தான் கொடுக்க வேண்டும். அதேபோல குழந்தைகளுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் 5 வயதை கடக்க வேண்டும். அப்போதுதான் அதை மெல்லும் பற்கள் அவர்களுக்கு வளர்ந்திருக்கும் என தெரிவித்தார். சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம நட்ஸை, அதாவது கடலை, வேர்க்கடலை, கேஷ்யூ நட்ஸ், பாதாம் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 6 மாதத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக அதை உடைச்சு மாவு பதத்தில் தான் நம்ம அந்த வயசுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி முழு நட்ஸ், ஸோ ஹோல் பீனட்டையோ கேஷ்யூ நட்டையோ குழந்தை கடித்து சாப்பிட்டு முழுங்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 5 வயசு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் அதுக்கான மெச்சூரிட்டி, பற்களும் அவங்களுக்கு அப்போ தான் அது ரெடி ஆகும், அவங்களுக்கான மெச்சூரிட்டியும் அப்போ தான் வரும். ஸோ பிலோ 5 இயர்ஸ்க்கு ஹோல் நட்ஸ் அப்படியே நம்ம கொடுக்கக்கூடாது. உடைச்சு பவுடர்டாவோ கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி தான் நம்ம அதை கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதையும் மீறி இது போன்ற உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்கு கொடுத்தால் நுரையீரலுக்கு செல்லும் பாதையில் சிக்கிக் கொள்ளும். அதன் காரணமாக உயிரிழப்பு கூட நேரிடலாம் என மருத்துவர் எச்சரித்திருக்கிறார். ஹோல் நட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தொண்டைக்குழியில் அப்படியே போய் சிக்கி ஆஸ்பிரேஷன் அல்லது சோக்கிங் ஹசார்ட்ஸ் நிறைய குழந்தைங்களுக்கு பார்க்குறோம். எஸ்பெஷலி வேர்க்கடலை, அது போய் நுரையீரலில் பாதி வழியில் சிக்கி மூச்சு திணறலோட சில குழந்தைங்க வராங்க. சில பேர் உயிரே ஆபத்துக்கு முடியலாம். ஸோ ஹோல் நட்ஸ் பிஃபோர் 5 இயர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. நட்ஸ் 6 மாதங்களுக்கு அப்புறம் கொடுக்கலாம். கொடுக்கும்போது அது உடைச்சு தான் கேர்ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும். வேர்க்கடலை தொண்டையில் சிக்கியதால் 3 வயது குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக கல்குளம் செய்தியாளர் கண்ணன் மற்றும் சென்னை செய்தியாளர் வினோத்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.